நான் உங்க ஃபன் பஸ் சரவணகுமார். இன்னைக்கு நம்ம யார இன்டர்வியூ பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருக்கிற செல்லவண்டு பேஜ் மிஸ்டர் கார்த்தி அவர்கிட்ட தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். அவரோட பேஜ் பார்த்தீங்கன்னா 130K இருக்கு. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, ஏதாவது டான்ஸ் பண்ணி வீடியோ போட்டுருப்போம். இல்லாட்டி ஏதாவது ஆபாசமா பேசி எதையாவது வீடியோ போட்டுருப்போம். இல்ல யாரையாவது திட்டுற மாரி வீடியோ போட்டுருப்போம். இந்த மாரிலாம் வீடியோ போட்டு நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் இன்கிரீஸ் பண்ணியிருப்போம். எடிட்டிங் போட்டு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டு, பேக்கிரவுண்ட்ல வந்து நல்லா சவுண்ட்ஸ் எல்லாம் குடுத்து, நான் வந்து பெரிய ஆளு அப்படி இப்படின்லாம் போட்டெல்லாம் நம்ம வந்து வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஆனா தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா 3 மில்லியன், 8 மில்லியன், 6 மில்லியன் இந்த மாரி இவரோட வீடியோலாம் பயங்கர ரீச் ஆயிருக்கு. சரிங்களா? இவர் நெறைய விஷயத்த பத்தி பேசியிருக்காரு. தஞ்சாவூர்ல அவர் பண்றாரு அப்படிங்கிற போது இவர பத்தி நான் நெறைய கேள்விப்பட்டேன். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணணும். இவர உங்க முன்னாடி கொண்டு வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்வியூவே நான் வந்து அரேஞ்ச் பண்ணேன். ஸோ வாங்க இவர பத்தி நம்ம நெறையா தெரிஞ்சுக்குவோம். உங்களோட ஃபுல் நேம் என்ன சார்? என் பேர் கார்த்தி. நான் தஞ்சாவூர்ல கரந்தைங்கிற பகுதியில் இருக்கேன். நான் வந்து டிப்ளமோ ட்ரிபிள் 2013 படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். எத்தனை வருஷமா வேலை பார்த்தீங்க? ஒரு 4 வருஷம். 1 வருஷம் நைஜீரியா, அப்புறம் 3 வருஷம் ஜாம்பியாவில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் நார்த் இந்தியாலையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப அதிகம் ட்ராவல் பண்ணி எல்லாம் பண்ணாலும் வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால எனக்கு வந்து வீட்டை விட்டுட்டு போக முடியல. ஏன்னா எங்கள் தஞ்சாவூர்னாலே நான் வீட்டில் இருக்கணும், எங்கள் ஏரியாவில் இருக்கணும். ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து அதிகம் ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதனால என்னன்னா வேலைங்கிறது வந்து அதிக சம்பளத்துக்கான வேலை கிடையாது, படித்த படிப்புக்கான வேலை கிடையாது. வெளிநாட்டுல நீங்க இருந்தா அதுக்கேத்த இங்க கிடையாது. வெளிநாட்டுல இருந்த மாதிரி சம்பளம் இங்க கிடையாது. ஆமா, கண்டிப்பா. வெளிநாட்டுல எந்த சம்பளமும் கிடையாது. கரெக்ட் தான். வேலைக்காக தான், சம்பளத்துக்காக தான் வேலைக்கு போறோம். இங்க வேலையும் இல்லை, சம்பளமும் கிடையாது. மிஞ்சி போனா ரொம்ப குறைவா தான் இருக்கும் இங்கெல்லாம். அதனால வெளியூரே சுத்திட்டு இருந்ததுனால எனக்கு அதான் என்ன ஹோம் சிக்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டு ஞாபகம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், வீட்டுல இந்த ஏரியால உள்ள இது. அதனால நான் வெளியூர் போனாலே எனக்கு வந்து எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். போகும்போது எங்க வீட்டு வழியா தான் போவோம். அதனால என்ன ஆகும்னா அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வீட்டு ரோடெல்லாம் பார்த்துட்டு இருக்கும். இந்த வழியா தான் சைக்கிள்ல வந்தேன், இந்த வழியா தான் வந்து நான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு அழுதுகிட்டே போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால என்னன்னா இப்ப நான் வந்து ஊருக்குள்ளேயே வந்துக்கிட்டு இங்க நம்மளால என்ன பண்ண முடியும். இன்னொன்னு என்ன, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எவ்வளவு நாள் வேலை செஞ்சாலும் சரி உங்களால வந்து பெருசா முன்னேற முடியாது, கண்டிப்பா நீங்க வந்து ஓனா ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்றதுனால நானும் வந்து எனக்கும் பயன் இருக்கணும். ஒரு காணொலி, அதாவது ஒரு வீடியோ ரெடி செய்யும் போது எனக்கும் பயன் இருக்கணும், அது மற்றவங்களுக்கும் பயன் இருக்கணும். இன்னொன்று என்னன்னா, நம்ம என்ன சொல்றது, தமிழ் மொழி வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கு. இது வந்து யார் மீதும் தவறு கிடையாது, இயற்கையா காலம் தான் பதில் சொல்லிட்டு இருக்கு. இருந்தாலும் என்னால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப வந்து நீங்க இந்த தமிழ் பத்தி அதிகமா பேசுறீங்க, டெக்னாலஜி பத்திலாம் நிறைய உங்க வீடியோ பண்றீங்க. அப்பெல்லாம் அவங்க சைடு ஃபாலோவர்ஸ் எந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க? எனக்கு வந்து பெருசா வந்து அவங்க வந்து என்கிட்ட வந்து நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்பெல்லாம் என்கிட்ட சொல்லலை யாரும் அதிகம். என்னன்னா எனக்கு உங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இன்னொன்னு என்ன, எனக்கு ஒரு இப்படி தமிழ் பேசுறீங்க அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே எனக்கு தமிழ் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாரும் படிக்கிறது தானே இந்த காலத்துல. ஆனால் நான் முயற்சி பண்ணி கடினப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதனால வந்து பயன் தருமா தராதாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, முயற்சி தான் அப்படிங்கிற முறையில நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் வருங்காலத்துல என்ன நடக்குது. இப்ப இவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்ததே பெரிய விஷயம் தானே, அவங்க தானே கொடுத்துருக்காங்க. நார்மலா வந்து இந்த நம்ம எடிட்டிங்லாம் பண்ணி பயங்கர எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு எப்படா ஃபாலோவர்ஸ் வாங்குறவங்க மத்தியில எப்படி இந்த வீடியோ போட்டு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் டக்குன்னு நீங்க அந்தந்த ஒரு சின்ன சின்ன வீடியோஸ்லயே நீங்க ஒரு இடத்துக்கு ரீச் ஆயிட்டீங்க. இது உண்மையிலேயே நான் சொல்ல போனோம்னா இது வந்து தமிழுக்கு கிடைத்த வெற்றி தான். ஏன் அப்படின்னா சொற்கள் வந்து தமிழ்ல கேட்கும்போது இயற்கையாவே நமக்கு பிடிக்கும். ஆனா இந்த காலத்துல பழங்கால தமிழ்ல நம்ம பேசணும்னா அதுக்குள்ள பொருள் தெரிய மாட்டேங்குது. அதனால என்ன ஆகுது, யாருக்கு பிடிக்கல. அதே இந்த காலத்துல உள்ள பொருள் அப்படியே சொல்லி நம்ம போட்டுட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், அவங்களுக்கும் பிடிக்குது. இன்னொன்னு என்னன்னா அது வந்து ஒரு ஆர்வத்தை அவங்களுக்குள்ளே தூண்டுது. என்னன்னா சரி நம்மளும் பேச முடியும், செய்ய முடியும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. இன்னொன்னு கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. இந்த உலகமே என்னன்னா பாக்குறதும் கேட்கறதும் இந்த காலத்துல. ஆனா உங்களோட சில வீடியோலாம் வந்து பார்த்தோன்னா 1 மில்லியன், 3 மில்லியன், 8 மில்லியன் போணுச்சு. அப்பெல்லாம் உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. எப்படி இதை உங்களால செய்ய முடிஞ்சுச்சு? எப்படி இதை நீங்க கொண்டு வந்தீங்க? இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணீங்க கஷ்டப்பட்டு? இல்ல அவங்க வந்து நான் தான் சொல்லுவேன், நான் வந்து எதையும் கஷ்டப்படுறது இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன, நம்ம வந்து அறிவாளியா கிடையாது. நம்ம ஒரு யூடியூப்ல பாக்குறோம், அதை வந்து நம்ம செஞ்சு பார்க்குறோம். நம்மளுக்கு கொஞ்சம் திறமை இருந்துச்சு, கொஞ்சம் அறிவு இருந்துச்சுன்னா நம்ம அதை செய்ய முடியும், குவாலிட்டியாக கொடுக்க முடியும். இன்னொன்று என்னன்னா எப்படி கொடுத்தா புரியும் அப்படிங்கிறத நம்ம வந்து விஷுவலாகவும் சரி, நம்ம பேச்சு மொழியாகவும் சரி கொடுத்தா எப்படி அவங்களுக்கு புரியுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதாவது இது நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம சொல்ல முடியும். இதுல வந்து பெரிய விஷயமே கிடையாது, நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா எல்லாராலையும் பண்ண முடியும். அவங்க ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு மாதிரி பண்றேன், நிறைய பேர் நிறைய விதத்துல பண்றாங்க, நீங்க ஒரு மாதிரி பண்றீங்க அப்படிங்கிற. நிறைய பேர் டீம் வச்சிருப்பாங்க, ஏதாவது கேமராஸ் அது இது நிறைய வாங்கி தான் பண்ணுவாங்க. நீங்க சிம்பிளா இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சு பண்றீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அதான் நான் என்னன்னா என்கிட்ட உண்மையிலேயே நான் மொத நம்ம ஒரு வீடியோ இல்லை ஏதோ மேக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு படமே எடுக்கணும், ஒரு குறும்படமே எடுக்கணும்னா நம்ம ஆளுங்களை நண்பர்களை பிடிக்கணும், வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் வந்து அது பேர் என்னது
அதாவது கேமரா எப்படி, சினிமாட்டோகிராஃபி எப்படி, சவுண்ட் எப்படி, டயலாக்ஸ் எப்படி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம நினைச்சுக்கிட்டு குழம்பிடுவோம். அதனால என்ன போயிடும், நம்மளோட இது குறைஞ்சு போயிடும். அதே வந்து ஸ்டாண்டை தூக்கி ஸ்டாண்டை வை, கேமரா வை, ஒரு ஷார்ட் எடு, அடுத்து அங்க ஒரு கேமரா வை, ஷார்ட் எடு, இந்த 2 ஷார்ட்டை கம்பைன் பண்ணு, ஒரு வீடியோவை, இது தேவை, இந்த ஷார்ட் வந்து இதை சொல்லுது அப்படின்னு சொன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், இது போதுண்டாங்கிற இதுல வந்து லைட்டிங் வச்சு பேக்ரவுண்டை வச்சு இயல்பா எடுப்போம். அதுல இருந்து நம்ம கத்துக்குவோம், தேவைன்னா லைட்டை வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. நம்ம வந்து நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சு குழம்பி போயிடும், நின்றுவோம். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு இந்த ஃபன் பஸ்ல வந்து நான் இன்டர்வியூ டிக்கெட் கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களோட யோசனை எப்படி இருந்துச்சு? ஃபன் பஸ்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி உங்க யோசனை இருந்துச்சுன்னா உங்களை வெல்கம் பண்றப்ப இன்வைட் பண்ணல இன்டர்வியூக்கு? ஆஹ் இன்ன வரைக்கும் என்னை வந்து யாரும் கூப்பிடல அதிகமா. முதல் ஆளா இவங்க கூப்பிட்டுருக்காங்க. நான் எப்படின்னா எனக்குள்ள எப்பயுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அதாவது நான் செய்யறது சரியா, ஆனா உண்மையில அது நல்லா இருக்கும். இருந்தாலும் நான் வந்து எனக்குள்ள அப்படியே இருந்துட்டு சின்ன வயசுல இருந்து. ஆனா இவன் நீங்க கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா நம்மளையும் மதிச்சு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, நம்மளையும் பிடிச்சிருக்கா இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்கு கூப்பிடுறாங்க, இப்படியும் கூப்பிடுவாங்களா அப்படிங்கிற சிந்தனை தான் வந்துச்சு தவிர எனக்கு என்ன எல்லாமே புதுசு தானே. அப்படிதான். ஏன்னா நான் வந்து காமனா இந்த ஊர்ல இல்லாதனால எனக்கு அதிக மனிதர்களோட பழக்கம் கிடையாது. அதாவது விர்ச்சுவலா தான் பழக்கம். அதாவது இவங்க எப்படி செய்யறாங்க, இவங்க எப்படி செய்யறாங்கன்னு தான் பழக்கம் தவிர பேசியோ இல்ல நடைமுறையோ எனக்கு எதுவும் பழக்கம் இல்லை. உங்க தஞ்சாவூர்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அட்வர்டைசிங் நீங்க பண்ணல, ஆனா உங்களுக்கு நிறைய அட்வர்டைசிங் கால்ஸ் வந்துச்சு, நீங்க அதெல்லாம் வந்து வேணான்னு முடிவு பண்ணியிருந்தீங்க. எப்ப நீங்க அட்வர்டைசிங்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க? அதான் இந்த தீபாவளியில இருந்து பண்ணலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா பண்ணலாங்கிறத விட என்னன்னா இதுக்கப்புறம் நிறைய தேவைப்படும். ஆனால் நம்ம வந்து கேட்கறவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்க போறோம். எல்லா அட்வர்டைசிங்கும் நீங்க பண்றதா இருக்கீங்களா, இல்ல சில இது வேணாம் அப்படின்னு தவிர்ப்பீங்களா? அதாவது தொழில் முறையா நான் வந்து பெரிய ஆளு கிடையாது. இருந்தாலும் என் மனசுக்குள்ள எனக்கு தெரியும் நான் யாருன்னு. நம்ம தொழில் முறையா பண்றவங்க, ஒரு கடுமையா முயற்சி பண்றவங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் நம்ம வந்து சில பேருக்கு இலவசமா கூட பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரி இந்த கேம்லிங், இந்த ஆளை பிடிச்சி கொடுக்குற வேலையெல்லாம் சில இதெல்லாம் இருக்கு. அதாவது எல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம பண்ணது கிடையாது. ஏன்னா நமக்கு அதை பத்தி தெரியும். அதனால எவ்வளவு இது பண்றாங்க. ஏன்னா உழைப்பு தான் தேவை. மனுஷன் உழைச்சு சம்பாதிக்கணும். அதுக்கு ஒரு விளம்பரம் இங்க இருக்குப்பா, நீ போய் பாருப்பா, அது நல்லா இருக்குமா அந்த பொருள் அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு முக்கியமே தவிர எவன் எது கொடுத்தாலும் வாங்கி நம்ம போட்டுக்கிட்டு எதையும் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அப்படி வந்து நம்ம வாழக்கூடாது. நான் வாழ மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதனாலதான் நான் வந்து ஃபாரின்ல ஒரு 80,000 சம்பளத்தை விட்டுட்டு நான் இங்க வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப தஞ்சாவூர்ல வந்து அட்வர்டைசிங் வந்தா நீங்க பண்ணி கொடுப்பீங்க எல்லாருக்கும்? ஆமா, கண்டிப்பா. எனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா எல்லாமே பண்ணி கொடுப்பேன். ஏன் அப்படின்னா அதுதான் நீங்க இப்ப கூப்பிட்டுருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க, இப்ப சொல்ல வர போறீங்க. அப்ப வந்து கண்டிப்பா நான் செஞ்சு கொடுக்கணும்ல, அதான் என் கடமை. நீங்க இப்ப இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், இந்த இன்ஸ்டாகிராம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க? இது உங்களுக்கு புதுசு தான். நீங்க வெளிநாட்டிலேயே வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. திடீர்னு இப்போ ஒரு 7-8 மாசமா வீடியோ போட்டிருக்கீங்க, சரிங்களா? வீடியோ போட்டு நல்ல ஒரு மில்லியன் ரீச் ஆயிருக்கீங்க. எல்லாருமே உங்களை பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு என்ன கொஸ்டின்னா வந்து, எப்படி இந்த இன்ஸ்டாகிராம் உலகம் உங்களுக்கு செட் ஆகுதா? அது எப்படின்னு சொல்றது, அதான் இந்த உலகத்துல வந்து நாம யாரையுமே குறை சொல்லி பேசக்கூடாது. இப்ப நான் யாராவது குறை சொல்லி பேசினா கண்டிப்பா என்னை திட்டுவாங்க அவங்களோட ஆதரவாளர்கள். அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு விஷயத்த சார்ந்து போகக்கூடாது. மனுஷனுக்கு எது பிடிக்குது அப்படிங்கறத மட்டும் தான் செய்யணும்னு நினைச்சேன். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சார்ந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அதை எடுத்து இருப்பாங்க மக்கள். அவங்க நம்மள இது பண்ணுவாங்க. நான் வந்து எதையும் சார்ந்து போகாதனால எனக்கு இன்ன வரைக்கும் பெருசா ஒண்ணு திட்டல. ஆனா சில வீடியோ இருக்கு. அந்த வீடியோல வந்து என்னை வந்து வேற மாதிரி பேசுறவங்க இருக்காங்க. அது எப்படின்னா வேற மாதிரி கிடையாது. அவங்களுக்கு தெரியல. ஆனா அவங்களே இதுக்கப்புறம் எனக்கு நண்பர்களா வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா என்னோட மற்ற வீடியோலும் பார்த்து. ஏன்னா கண்ணே ஆகுறது தானே, நீங்க புரிஞ்சுக்கிறத பொறுத்து தானே ஒரு சொல்லும்போது. ஒரு வீடியோ வச்சு முடிவு பண்ணிடுறாங்க. அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்றப்ப மனுஷன் வந்து நல்லா சரக்கு அதிகா இருக்குடா மூளையில. அப்படி தெரியல. இல்ல இங்க எப்படின்னா இங்க முத்திரை குத்துறதுக்கு நிக்கிறாங்க ரெடியா. அப்படின்னா என்னது, நீ வந்து பட்டை அடிச்சிருக்கியா, நீ வேண்டா. நீ நாமம் போட்டிருக்கியா, நீ வேண்டா. நீ வந்து கருப்பு சட்டை போட்டிருக்கியா, நீ வேண்டா. இப்படிங்கிற மாதிரி பல விஷயத்துல முத்திரை குத்த ரெடியா இருக்காங்க. அப்போ என்ன பண்ண முடியும், நீ ஏதாவது ஒரு இதுலன்னு சார்ந்து இருக்கேன்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் உன்னை வந்து திட்டுறதோ இல்ல ஏதாவது பண்றதோ இருப்பாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. நான் எல்லாத்தையுமே அதான் அந்த பகுத்தறிவாளர்கள் மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து பாத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, அப்படியே போயிட்டு இருக்கோம் ஏதோ. இவரை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இதை என் பண்ணிக்கலாமாங்க? ஓகே, ரைட். இப்படிக்கு ஃபன் பஸ் டிரைவர்.